இப்ப திடீர்னு சூரியன் காணாம போச்சுன்னா என்ன ஆகும், நிலா காணாம போச்சுன்னா என்ன ஆகும்னு கேட்ட நமக்கு திடீர்னு மனிதர்களான நம்ம காணாம போயிட்டா என்ன ஆகும்? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைபுமே பண்ணிடுங்க. மனிதர்கள் காணாம போன 24 மணி நேரத்திலேயே உலகத்துல இருக்கிற பெரும்பாலான இடத்துல மின்சாரம் கட் ஆகும். அப்புறம் வீட்டுல இருக்கிற செல்ல பிராணிகள், பண்ணையில வளர்க்கிற கால்நடைகள் எல்லாமே பசியில இறந்து போகும். அதுல ஒரு சிலது அறிவா இருந்தா தான் தப்பிக்கிறதுக்காக வழியும் தேடும். அதே ஒரு வாரத்தை தாண்டி போயிடுச்சுன்னா அணுமின் நிலையங்கள்ல இருந்து அணுக்கசிவு ஏற்பட்டு அதனால பல உயிரினங்கள் இறந்து போறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அப்புறம் சுரங்க பாதைகள், பள்ளத்தாக்கான பகுதிகள் எல்லாத்துலயும் சாக்கடை தண்ணி உள்ள வந்து கொஞ்சம் கொஞ்சமா நகர்ப்புறங்கள் நீருக்குள்ள மூழ்கிக்கிட்டு இருக்கும். காட்டு விலங்குகளும் என்னடா ஏதோ வித்தியாசமா இருக்கே அப்படின்னு அதுங்களும் நகர்ப்புறத்தை நோக்கி வந்துகிட்டு இருக்கும். அதே ஒரு மாசத்தை தாண்டிடுச்சுன்னா இப்போ செடிகள்லாம் வளர ஆரம்பிக்கும். பில்டிங்ஸ்ல இருந்து கிராக் விழும், ரோடு ஃபுல்லா குண்டும் குழியுமா மாறிக்கிட்டு இருக்கும். ஆல்ரெடி இங்க அப்படிதான் இருக்குன்னு சொல்றீங்களா? இந்த ஒரு மாசம் தொழிற்சாலைகளும் வாகனங்களும் ஓடாததுனால காற்று கொஞ்சம் சுத்தமாக ஆரம்பிக்கும். இப்போ 6 மாசம் போயிடுச்சுன்னா பூமியில இருக்கிற பாதி இடங்கள் கிரீனாக தான் இருக்கும். ஏன்னா செடி கொடி மரங்கள் எல்லாமே பில்டிங் மேல வளர ஆரம்பிக்கும். மரத்தால கட்டப்பட்ட வீடுகள் எல்லாம் கரையான் அரிச்சு அது ஃபுல்லாவே டேமேஜ் ஆகிருக்கும். அதே மனித கழிவுகளை நம்பி இருக்கிற எலி, கருப்பாம்பூச்சி எல்லாமே அழிஞ்சு போய் காட்டு விலங்குகள் ஃபுல்லாவே உணவு தேடி நகர்ப்புறத்துல தான் இருந்துகிட்டு இருக்கும். அப்போ அப்படியே இப்போ ஒரு வருஷத்தை தாண்டி போயிருச்சுன்னா நேச்சுரல் ஃபுல்லாவே டேக் ஓவர் பண்ணிடும். இருந்த தார் சாலைகள் ஃபுல்லா செடி முளைச்சு விலங்குகளோட எண்ணிக்கை அதிகமாயிருக்கும். அதே அழியக்கூடிய நிலையில போன உயிரினங்கள் எல்லாம் அழியாம மறுபடியும் அதோட இனத்தை பெருக தொடங்கும். அப்போ கூட ஓசோன்ல நம்ம பண்ண டேமேஜ் சரி ஆகாது. இப்படியே இந்த நிலையிலே இருந்துச்சுன்னா 40 வருஷம் கழிச்சுதான் அதுவுமே சரியாகும். ஆனா 500 வருஷமே ஆனாலும் பிளாஸ்டிக் மட்டும் அப்படியே தான் இருக்கும்.